தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மா அன அலைஹி வ அஸ்ஹாபி. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், 73 கூட்டத்துல 72 கூட்டம் நரகம் போகும், ஒரே ஒரு கூட்டம் தான் சுவர்க்கம் போகும்டா, அந்த சுவர்க்கம் போற அந்த நேர்வழி பெற்ற கூட்டம் யாரு என்று கேட்ட நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா அன அலைஹி வ அஸ்ஹாபி. நானும் என்ற சஹாபாக்களும் எந்த கொள்கையில இருக்கிறோமோ அந்த கொள்கையை பின்பற்றுபவர்கள் தான், அந்த கொள்கையில இருக்கிறவங்க தான். அதை வச்சுதான் அந்த ஹதீதுக்கு நேர் டைரக்ட் மீனிங் எடுத்துக்கொண்டு சஹாபாக்கள் சொன்னதும் அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதும் தான் குர்ஆன் ஹதீஸ் என்று நினைச்சு கொண்டு குர்ஆன் ஹதீஸ் குர்ஆன் ஹதீஸ் குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்கிறோம். குர்ஆன் ஹதீஸ் என்று மான அலைஹி வ அஸ்ஹாபி என்ற சஹாபாக்களும் என்று சொன்னதை இவங்க நம்பினவங்களாக இருந்தா தராவி 8 ரக்காத் தொழணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு நம்பி இல்லையா? மான அலைஹி வ அஸ்ஹாபி என்ற ஹதீஸ சஹாபாக்கள் சொன்னதை எடுக்கிறதுக்கு தயார் என்றா, ரெடி என்றா, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் இருந்துதான் பகிரங்கப்படுத்தப்பட்டு இமாம் ஜமாஅத்தோட 20 ரக்காத்து வந்தது. அப்ப சஹாபாக்கள்ல 2ஆம் அந்தஸ்துல உள்ள கலீஃபாக்கள்ல உள்ள எனக்கு பின்னால் ஒரு நபி ஒன்று வரமாட்டாங்க, வருவதாக இருந்தா உமர் ரலியல்லாஹு அன்ஹுவாகத்தான் இருக்கும் என்று சொன்னாங்களே, அவங்களையே எடுக்காத இவங்க எப்படி மத்த சஹாபாக்கள் எடுக்க போறாங்க? எனவே மான அலைஹி வ அஸ்ஹாபி என்று சொன்ன ஹதீதுக்கு சூஃபியாக்கள் விளக்கம் நிறைய கொடுத்திருக்கிறாங்க. என்றாலும் எங்கட பாஷையில நாங்க விளங்கெடுக்கிற மாதிரி இதை விளங்கப்படுத்துறேன்னு சொன்னா நாங்க கொஞ்சம் யோசிக்கணும். சஹாபாக்களோட காலத்துல ரேடியோ கிடையாது, சஹாபாக்களோட காலத்துல வாட்ஸ்அப் கிடையாது, டெலிகிராம் கிடையாது, இமெயில், ஃபேக்ஸ் ஒன்றுமே இல்ல. அப்படி இருக்கும் பொழுது இந்த சஹாபாக்களோட காலத்துல கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆனையும் ஹதீஸையும் எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அது அவ்வளவே காதால கேட்டு கால் மடிச்சு உட்கார்ந்து அதை அமல் செஞ்சாங்க. சஹாபாக்கள் யாருக்கு சொல்லி கொடுத்தாங்க? எங்களுக்கா? எங்கட உம்மா வாப்பாவுக்கா? அல்லது எங்களுக்கு 200 வருஷத்துக்கு முந்தினவங்களுக்கா? அல்லது எங்களுக்கு 800 வருஷத்துக்கு முந்தினவங்களுக்கா? இல்ல. சஹாபாக்கள் சொல்லிக் கொடுத்த யாருக்கு தெரியுமா? சஹாபாக்களோட இருந்து அவங்களுக்கிட்ட கால் மடிச்சு உட்கார்ந்த தாபியூன்களுக்கு.